இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா லா ஆஃப் எவிடன்ஸ்னுடைய 3 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா எல்லாமே தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்று கேட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கிடைக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது லீடிங் கொஷின் அப்படின்றாங்க. லீடிங் கொஷின் அப்படின்றது என்னென்னா முன்னணி கேள்வி அப்படின்றதா லீடிங் கொஷின் அப்படின்றது. அப்போது ஏ கொஷின் விச் இஸ் சஜெஸ்ட் ஆன்சர் இஸ் கால்டு லீடிங் கொஷின்ஸ் அப்படின்னாங்க. அப்படின்னா பரிந்துரைக்கும் கேள்வி அப்படின்றது தான் முன்னணி கேள்வி அப்படின்றாங்க. அப்போ இன் அதர் வேர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, a question if framed in such a manner that it throw a hint or suggestion as it the answer which the examiner desire to get from the witness is a leading question அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது வேறு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கேள்வி விசாரணையாளர் சாட்சியிடம் இருந்து பெற விரும்பும் பதிலை பற்றிய குறிப்பு அல்லது பரிந்துரையை வீசும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தால் அது ஒரு முன்னணி கேள்வி ஆகும். அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டால் அவங்ககிட்ட இருந்து ஆன்சரை வாங்க முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க, அதுதான் என்ன சொல்கிறாங்க, லீடிங் கொஷின்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எதில் கொடுத்துருக்காங்கன்னா, செக்ஷன் 141 ப்ரொவைட் தட் எனி கொஷின் சஜெஸ்டட் த ஆன்சர் விச் த பர்சன் புட்டிங் இட் விஷஸ் ஆர் எக்ஸ்பெக்ட் டு ரிசர்வ் இஸ் கால்ட் லீடிங் கொஷின் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, பிரிவு 141 வந்து எந்த கேள்வியையும் முன்வைக்கும் நபர் விரும்பும் அல்லது பெற எதிர்பார்க்கும் பதிலை பரிந்துரைக்கும் முன்னணி கேள்வி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது, இட் இஸ் எ கொஷின் தட் இஸ் ஆஸ்க்டு இன் சச் எ வே தட் it tricks or forces someone to give you the answer that you want. In a leading question, the questioner uses language which suggests a particular answer அப்படின்னா அதாவது நீங்கள் விரும்பும் பதிவை கொடுக்க ஒருவரை ஏமாற்றும் அல்லது கட்டாயப்படுத்தல், ஃபோர்ஸ் பண்றது, கட்டாயப்படுத்தும் விதத்தில் கேட்கப்படும் கேள்வி இது ஒரு முன்னணி கேள்வியில் கேள்வி கேட்பவர் ஒரு குறிப்பிட்ட பதிலை பரிந்துரைக்கும் மொழியை பயன்படுத்துகிறார் அப்படின்றாங்க. அதுல வந்து அட் வாட் டைம் டிட் யூ see David அப்படின்னா தாவீதை எந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்பது பொதுவான ஒரு கேள்வி இல்லையா. இட் இஸ் ஜெனரல் கொஷின்ஸ். ஸோ பட் டிட் யூ see David at 3 PM அப்படின்றாங்க. அப்போ ஆனால் மதியம் 3 மணிக்கு டேவிட்டை பார்த்தீர்களா என்பது ஒரு முன்னணி கேள்வி அப்படின்றாங்க. ஸோ இஸ் எ லீடிங் கொஷின். அதாவது டிட் யூ see David at 3 PM அப்படின்றது ஒரு லீடிங் கொஷின். ஆனால் வாட் டைம் டிட் யூ see Davidன்றது ஒரு ஜெனரல் கொஷின்ஸ் தான். அப்போ எது முன்னணி கேள்வினா அந்த குறிப்பிட்ட டைம் சொல்லி நம்ம கேட்குறோம் பாருங்க, அதுதான் லீடிங் கொஷின்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இஃப் இட் இஸ் கரெக்ட் ஆன்சர் would be yes, otherwise the answer would be no அப்படின்னாங்க. ஸோ இந்த கேள்வியை கேட்ட உடனே முன்னணி கேள்வி இது சரியாக இருந்தால் பதில் ஆம், இல்லைன்னா இல்லை என்று பதில் வரும். இதுதான் லீடிங் கொஷின்ஸ் அப்படின்னா நம்ம கேட்கிற கேள்விக்கு அவன் வளவலான்னு ஒரு பதில் சொல்லக்கூடாது, ஆமா இல்லை பார்க்கலாம் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்கிறான் பாருங்க. அந்த ஒரு கொஷின்ஸில் வரக்கூடிய ஒத்த ஆன்சர் தான் அந்த கொஷின் தானே சொல்கிறாங்க லீடிங் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். இதுலேயே லீடிங் கொஷின் வந்து சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, இஸ் யுவர் நேம் கிருஷ்ணா அப்படின்னா உங்கள் பேர் கிருஷ்ணாவா அப்படின்னா எஸ் இல்லை நோ ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இஸ் யுவர் ஏஜ் 22 அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, அதில் எஸ் ஆர் நோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஆர் யூ ரிசைடிங் இன் ஹைதராபாத் அப்படின்றாங்க, நீங்கள் ஹைதராபாத்தில் வசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே லீடிங் கொஷின்ஸ் தான். நம்ம கேட்குற ஒத்த கொஷின்ஸ்லேயே அவங்க வந்து ஒரு ஆன்சர் எஸ் ஆர் நோ இது சொல்லிட்டாங்கன்னா அதுதான் லீடிங் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம். அடுத்த கொஷின்ஸ் என்ன அப்படி பார்க்கணும்னா, ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது ஃபேக்ட்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிடும். ஃபேக்ட்னா உண்மை, என்ன நடக்குது அப்படின்றதான் உண்மை. அப்போது உண்மை என்றால் புலன்களால் உணரக்கூடிய எதையும் என்று பொருள். இது ஒரு உடல் உண்மையாக இருக்கலாம் அல்லது உளவியல் உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இட் இஸ் ஃபேக்ட் மீன்ஸ் எனி திங் விச் கேன் பி ப்ரிசீவ்டு பை த சென்ஸ் அப்படின்றாங்க. நீங்கள் எது புலன்களாக உணரக்கூடியங்களோ அதை தான் வந்து ஃபேக்ட், உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேபி ஃபிசிக்கல் ஃபேக்டாக இருக்கலாம், இல்லை சைக்காலஜிக்கல் ஃபேக்டாக இருக்கலாம். இது ஒரு உடல் உண்மையாகவும் இருக்கலாம், உளவியல் உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ எதில் கொடுத்துருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 3 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா 1872 சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி வந்தது தான் 1872 த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அப்போது த ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூடு எனி திங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் capable of being prescribed by the sense, any mental condition of which any person is conscious அப்படின்னா இது எல்லாமே ஃபேக்ட். இதுலேயே வந்து நான் ஃபேக்ட் ஆஃப் இஷ்யூன்னு சொன்னேன், இது ஃபேக்டை பற்றி சொல்கிறேன். இதுலேயே
2 கொஷினுமே உங்களுக்கு அடங்குது. ஃபேக்ட்னா நீங்கள் இதை எழுதணும், உங்களால் புலன்களால் உணரக்கூடியதாக இருக்கணும், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அதாவது உடல் உண்மையாக இருக்கலாம், இல்லை மன ரீதியாகவும் உளவியல் உண்மையாகவும் இது இருக்கலாம். இது வந்து இந்திய சாட்சிய சட்டம் 1972 பிரிவு வந்து 3 படி உண்மை அல்லது புலன்களால் உணரக்கூடிய எதையும், விஷயங்களின் நிலை அல்லது விஷயங்களின் உறவு, எந்த ஒரு நபரும் உணர்வுடன் இருக்கும் எந்த மனநிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சில இல்லுஸ்ட்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் இல்லுஸ்ட்ரேஷன் அதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, certain object or arranged in certain order in certain place is a fact அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, சில பொருட்கள் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட வரிசையில் அமைக்கப்படுகின்றன என்பது ஒரு உண்மை. இந்த இடத்துல இப்படி தான் வரிசையில் வச்சிருக்கான்றது ஒரு உண்மை. ரெண்டாவது வந்து a man heard or saw something is a fact அப்படின்னா ஒரு மனிதன் எதையாவது கேட்டான் அல்லது பார்த்தான் அப்படின்னா அது ஒரு உண்மை, that is a fact அப்படின்றான். அதுக்கப்புறம் a man said certain words is a fact அப்படின்னா அப்போ ஒரு மனிதன் சில வார்த்தைகளை சொன்னான் அப்படின்னாலும் அது ஒரு உண்மைதான். a man hold certain opinion is a fact அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட கருத்தை அவன் வச்சிருக்கான் அப்படின்னா இது ஒரு உண்மைதான் அப்படின்னா. a man has a certain intention is a fact அப்படின்னா அப்போ ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட எண்ணம் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலும் அது உண்மைதான் அப்படின்னா. a man acts in good faith or fraudulently is a fact அப்படின்னா அப்போ ஒரு மனிதன் நல்ல நம்பிக்கையில் அல்லது மோசடியாக செயல்படுகிறான் என்பதும் ஒரு உண்மைதான் அப்படின்றான். அதுக்கு அடுத்தது என்ன, a man uses a particular word in a particular sense is a fact அப்படின்னா மனிதன் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை குறிப்பிட்ட அர்த்தத்தில் பயன்படுத்துகிறான். ஒரு வார்த்தை சொல்வான் ஆனால் அவன் இந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு உண்மை அப்படின்றான். இது ஒரு ஃபேக்ட் தான். அதுக்கு அடுத்தது a man has a certain reputation is a fact. ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட நற்பெயர் இருக்குது இல்லையா, இருந்தாலும் இவன் செல்வாக்காரன், இவனா கஞ்சன் அப்படின்னு ஒன்று சொல்றான் பாருங்க, அது இஸ் எ ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டியது என்னன்னா, நீங்கள் என்ன கண்களால் பார்க்குறீங்க, மனசால உணர்றீங்க அப்படின்னு, உளவியல் ரீதியாக நீங்கள் என்ன உணர்றீங்க, உடல் ரீதியாக நீங்கள் என்ன உணர்றீங்களோ அதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அடுத்து ஃபேக்ட் இஸ் இஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, fact is in issue அப்படின்னா according to section 3 of the Indian Evidence Act 1872 the expression fact in issue means and includes any fact from which either by itself or in connection with other facts the existence, non-existence, nature or extent of any right, liability or disability asserted or detained in any suit or proceeding necessarily follows அப்படின்னா அதாவது இதில் உள்ள உண்மைகள், இதழில் உள்ள உண்மை, அதாவது இந்த பிரச்சனையில் இருக்கிற உண்மைகள், இஷ்யூல ஃபேக்ட் இன் இஷ்யூ, அந்த பிரச்சனையில் இருக்க உண்மை இஷ்யூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்சிய சட்டம் வந்து 1872 பிரிவு 3 படி பிரச்சனையில் உள்ள உண்மைகள் என்பது எந்த ஒரு உண்மையையும் உள்ளடக்கியது, அது தானாகவே அல்லது பிற உண்மைகளுடன் தொடர்புடையது, எந்த உரிமையின் இருப்பு, இல்லாத தன்மை அல்லது அளவு, பொறுப்பு அல்லது இயலாமை, எந்த ஒரு வழக்கு அல்லது தொடரிலும் உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது மறுக்கப்படுதல் அவசியம், இது எல்லாமே. அப்போ எதெல்லாம் இதில் இருக்கணும் அப்படின்னா, whenever under the provision of the law for the time being in force relating to civil procedure by any court regarding an issue of fact, the fact to be asserted or denied in the answer to such issue is a fact issue அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும்னா பின்வருமாறு இருக்கணும். சில நடைமுறை தொடர்பான சட்ட விதிகளின் கீழ் எந்த நீதிமன்றமும் ஒரு உண்மையை பதிவு செய்யும் போதெல்லாம் அத்தகைய பிரச்சனைக்கான பதிலில் வலியுறுத்தப்பட வேண்டிய அல்லது மறுக்கப்பட வேண்டிய உண்மை பிரச்சனைக்குரிய உண்மையாகும் அப்படின்னா. அப்போ அந்த பிரச்சனை நடக்கும் போது என்ன ஃபேக்ட் உண்மை இருந்துச்சோ அது ஒத்துக்கல, இது எல்லாமே அந்த இதில் வந்து இருக்கும். எதில் இருக்கும்னா அந்த வலியுறுத்தப்பட வேண்டிய அத்தகைய பிரச்சனைக்கான பதிலில் வலியுறுத்தப்பட வேண்டிய அல்லது மறுக்கப்பட வேண்டிய உண்மை பிரச்சனைக்குரிய உண்மையாகும். எல்லாமே அந்த என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதுக்குரிய உண்மைகள் அப்படின்றாங்க. அப்போ இதில் வந்து சில விளக்கத்தை சொல்கிறாங்க. அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரைமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் த மர்டர் ஆஃப் பியை வந்து மர்டர், அதாவது பி
குற்றம் சாட்டப்பட்டவர் ஏ தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கார், பி கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அட் இஸ் ட்ரையல் த ஃபாலோயிங் ஃபேக்ட் மே பி ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா அவரது விசாரணையில் பின்வரும் உண்மைகள் சிக்கலில் உள்ள உண்மைகளாக இருக்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தட் ஏ காஸ்ட் பீஸ் டெத் அப்படின்னா அந்த ஏ ஆனது பியின் மரணத்தை ஏற்படுத்துகிறது, ஏ வந்து பியின் மரணத்தை ஏற்படுத்தினாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா தட் ஏ இன்டென்ட் டு காஸ் பீஸ் டெத் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஏ ஆனது பியின் மரணத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது, அதுதான் சொன்னாங்க. இப்போ ஏற்படுத்துவதாக இருந்தது ரெண்டாவது இன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது தட் ஏ ஹேட் ரிசீவ்டு கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் ஃப்ரம் பி அப்படின்னா பியிடம் இருந்து ஏ கடுமையான மற்றும் திடீர் ஆத்திரமூட்டலை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. பியிடம் இருந்து ஏ வந்து கடுமையான ஆத்திரத்தை அவர் மூலயமா பெற்று அவர் சாகடிச்சிருக்கலாம் அப்படின்னு மூணாவது கொஸ்டினை எழுப்புறாங்க. நாலாவது தட் ஏ அட் த டைம் ஆஃப் டூயிங் த ஆக்ட் விச் காஸ்ட் பீஸ் டெத் வாஸ் பை ரீசன் ஆஃப் அன்சவுண்ட் ஆஃப் மைண்ட் incapable of knowing in nature அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா அதாவது பியின் மரணத்திற்கு காரணமான செயலை செய்யும் நேரத்தில் ஏ மனநிலை சரியில்லாத காரணத்தால் அதன் இயல்பை அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த 4 விஷயமா வந்து அந்த குற்றத்தினுடைய விளக்கத்தை சொல்றாங்க, இந்த 4 விஷயமா. ஸோ இதுதான் இது வந்து ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படின்னா சரிங்க. இப்போ சிவில் ஷூட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் வழக்கினுடைய விளக்கங்கள் illustration of a civil suitல வந்து இப்போ ஏ வந்து ஃபைல் a suit against a B for recovery of arrear of rent, அதில் ரெண்ட்டு வந்து வாங்கணும். ஸோ பி டினேஸ் லீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாடகை நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்காக பிக்கு எதிராக ஏ வழக்கு தாக்கல் செய்கிறார், பி குத்தகையை மறுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ ஃபைல்ஸ் ஏ ஷூட் அகேன்ஸ்ட் ஏ அட் த ட்ரையல் த ஃபாலோயிங் மே பி ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா அப்போது விசாரணையில் பின்வரும் உண்மைகள் சிக்கலில் இருக்கலாம் அப்படின்றாங்க. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் தட் வெதர் தேர் இஸ் எனி லீஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி என்ன ஏ அண்ட் பி இடையே ஏதேனும் குத்தகை ஒப்பந்தம் உள்ளதா, 2 பேருக்கு நடுவில் ஒப்பந்தம் ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது. ரெண்டாவது வந்து தட் பி இஸ் இன் அரியர் ஆஃப் ரெண்ட் அப்படின்னா அந்த பி வாடகை பாக்கி உள்ளதா அப்படின்ட்டு பி பாக்கி உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுமே கொஸ்டின் எழுப்புறாங்க. 2 பேருக்கும் நடுவில் பில இருந்து ஏதாவது பாக்கி இருக்கா, பாக்கி வச்சிருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 2 பேருக்கு நடுவில் ஒப்பந்தம் இருக்கு அப்படின்ற இதுதான் வந்து ஃபேக்ட் இன் விஷயம், இதுதான் உண்மைகள். அப்படி ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா, பாக்கி இருக்கலாம், இதுதான் வந்து உண்மையின் ஒப்பந்தம். அப்போ ஒரு கிரைம்னா என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒரு சிவில் வழக்கு அப்படின்னா அதில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குது. இதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 3 கொஷினுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டீங்க. அதாவது பப்ளிக் டாக்குமெண்ட் லீடிங் கொஷின்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபேக்ட் இன் இஷ்யூ, அதாவது இதுலேயே வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்டு ஃபேக்ட் இஷ்யூனா என்னன்றதை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இதில் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று லீடிங் கொஷின்ஸ் ஒன்று இருக்கும், ஃபேக்ட்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க, அப்புறம் ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ இந்த 3 கொஷின்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தமிழில் சொல்லி இங்கிலீஷ் ரொம்ப புரியும்படியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தடவைக்கு 3 தடவை கேளுங்க, உங்களால் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.